அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமான் வைத்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றிய முதல்வர் விஜய். இந்த தகவல் குறித்த முழுமையாக இந்த பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எவ்வளவோ விமர்சனங்களை தாண்டி 2026 தேர்தல் முடிவுகள் அப்படின்றத நம்ம யாராலுமே ஏத்துக்க முடியல அப்படின்னாலும் எல்லாத்தையுமே தாண்டி தற்போது விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது அனைவராலுமே அதிக அளவில் ஈர்க்கப்படுது அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கு. முதல்வராக பதவி ஏற்றதிலிருந்தே விஜய் அவருடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அனைவருக்குமே ஈர்ப்பு வர வச்சது மட்டும் இல்லாம இவரை நம்ம ரொம்ப தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லியாகலாம். குறிப்பாக முதல்வர் முதல் நாளே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுடைய வீட்டிற்கு சென்று மரியாதை செலுத்தி இருந்தது அனைவராலையுமே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் தமிழ்நாடு முதல்வராகிய ஒருவர் கூட இந்த மாதிரி தலைவருடைய வீட்டிற்கு சென்று மரியாதை செலுத்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் அவர்கள் இதுலயே ஒரு புதிய ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்காரு அப்படின்ற காரணத்தினால விஜயை நிறைய விமர்சித்தவங்க கூட தற்போது இந்த விஷயம் ரொம்பவே பண்புள்ளதாகவும் வரவேற்கத்தக்கவாகவும் பார்க்கப்படுது அப்படின்னும், இதற்கு முன்னாடி இருந்த விஜய்க்கும் தற்போது இருக்கக்கூடிய விஜய்க்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்றத நிறைய மக்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு. இதுலயும் குறிப்பா நேற்று தினம் சீமான் அவர்களை விஜய் அவர்கள் சந்தித்த போது சீமான் அவர்கள் 2 கோரிக்கையை முன் வச்சிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா, நான் ரொம்ப நாளாகவே தமிழ்நாட்டில் இந்த பூரண மதுவிலக்கு அமல்படுத்தணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்க தம்பி அப்படின்னும், ஆனா இப்ப வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்த எந்த ஒரு அரசுமே அதை அமல்படுத்தல, பூரண மதுவிலக்கு அமல்படுத்த முடியல அப்படின்னாலும் இந்த பள்ளி வளாகங்கள் பக்கத்திலையும் மாணவர்கள் சிறுவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல மது ஆலைகள் இல்லாம இருந்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி விஜயிடம் பேசியிருக்காரு. அடுத்த நாளே விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை அமல்படுத்துவாரு அப்படின்றத சீமான் அவர்களை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் இன்று காலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 717 மதுக்கடைகளை 2 வாரத்திற்குள்ளாக மூடப்படணும் அப்படின்னு விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறது அப்படின்றது அனைவருக்குமே ஒரு பெரிய ஷாக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் எவ்வளவு காலமாக எல்லா அரசையும் எதிர்த்து போராடிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா இப்போ வரைக்கும் ஒரு மதுக்கடையை கூட மூடாம இருந்த இந்த அரசாங்கம் விஜய் அவர்களிடம் கோரிக்கை வைத்த முதல் நாளே மூடிட்டாரு அப்படின்னா விஜய் அவர்கள் நல்ல அரசியல தான் பண்றாரு, அதுவும் ஆரோக்கியமான ஒரு அரசியல தான் பண்றாரு அப்படின்ற ஒரு உணர்வு தான் நமக்கு கொடுக்குது. இரண்டாவது கோரிக்கையாக சீமான் அவர்கள் என்ன வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல நிச்சயமாக தெரிவிப்போம். அது மட்டும் இல்லாம அந்த கோரிக்கையை விஜய் அவர்கள் நிறைவேற்றுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல்வராகிய இந்த 2 நாட்களும் விஜய் அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய செயல்கள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.